அதனால அந்த ராகு திசை வந்து ஒரு பாதிப்பை குடுக்காதுன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப குருவும், ராகுவும் சேர்ந்தா குருச்சண்டால யோகம்னு சொல்லுவோம். ஆனா, இங்க இவங்க அந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கனால, அந்த ராகு திசைங்கிறது அவங்களுக்கு ஒரு ஃபேவரா அதாவது அது உடல்காரகன் சந்திரனே ராகுல போய் உட்கார்ந்துட்டான். அப்ப இவங்களுக்கு ராகு திசை. அப்ப அந்த உடலுக்கு உண்டான ஒரு சந்தோஷத்தையும், சுகத்தையும் கொடுக்கக்கூடியது அந்த ராகு பகவான் அவங்களுக்கு குடுக்கிறார். அப்படிங்கிற ஒரு தன்மை அங்க நமக்கு அந்த தசா இப்ப குரு தசைக்கும், ராகு திசைக்கும் ஒரு பொருத்தம் இருக்காதுன்னு பார்த்தா நிச்சயமா பொருத்தம் இருக்காதுங்க. ஏன்னா, இந்த குருவுக்கும், ராகுக்கும் 2 பேத்துக்கு ஏக திசையா இருந்தா அது சிறப்பில்லைன்னு சொல்லிடலாம் ஜாதகத்துல. ஆனா, இவங்க திசை வேற, அவங்க திசை வேற. ஆனா, அந்த ராகு திசையும், குரு திசையும் எப்படி தொடர்பு கொள்ளுதுன்னு பாருங்க. ஒரு திருமணத்துக்குங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த குரு தசையில, புதன் புத்தியில, அது கன்னியா லக்னத்துல இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்குது. அதே மாரி இவருக்கு ராகு திசை சதய நட்சத்திரமா வரக்கூடிய உடல்காரனோட சேர்ந்தது. அப்போ ஒரு உயிரும், உடலும் ஒண்ணு சேரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நட்சத்திரங்களும்